அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்கால ஆன்மீக பயணத்தினுடைய 4வது நாளுக்குள் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நான் யாரை பின்பற்ற தீர்மானிக்கிறேன்? தவக்காலத்தில் அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அல்லது அன்றாட நமது வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கேள்வி. நான் யாரை பின்பற்ற தீர்மானிக்கிறேன்? இந்த நாளில் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சந்திராபுரம் புனித ஸ்தனிஸ்லாஸ் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் அடிகளார் அவர்களோடு இணைந்து இன்றைய நாள் பயணத்தை மேற்கொள்வோம். வாருங்கள். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மார்ச் மாதம் 8ஆம் தேதி நான் தீர்மானிக்கின்றேன் இயேசுவை பின்பற்றுவேன் என்று. மனிதனின் வாழ்க்கை தரம், வசதி வாய்ப்புகள் உயர உயர சுயநலமும் ஆடம்பரத்தின் மீதான மோகமும் அதிகரித்து கொண்டே போகின்றது. பணம், பதவி, பொருள் அனைத்தும் மனித வாழ்விற்கு அவசியமான ஒன்று. கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ வேண்டுமெனில் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிறேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 5 இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவை எவ்வாறு பின்பற்றுகின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர முடியும் இன்றைய சிந்தனையின் மூலமாக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 9 இறைவசனம் 23 அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அருமையான வார்த்தைகளை பார்க்க முடிகின்றது. சீடர்களாகிய நாம் இயேசுவை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? தொடக்க நூலிலே பார்க்கின்ற பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று மொழிந்து நாம் அவருடைய சாயலிலும் அவருடைய உருவிலும் உருவாக்கப்பட்டு இருக்கின்றதால் அவருடைய குணநலன்களை நம்மால் வெளிக்காட்ட முடிகின்றது. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 5 இறைவசனம் 1 அன்பிற்குரிய பிள்ளைகளாக கடவுளுடைய முன் மாதிரியை பின்பற்றுங்கள் என்று திருத்தூதர் பவுல் அறிவுறுத்துகின்றார். இயேசுவின் மாதிரி நம் ஒவ்வொரு வாழ்வுக்கும் நிறைவான ஆசியையும் அருளையும் கொடுக்கும் வண்ணமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, குறிப்பாக மார்த்தா மரியாவுடைய வாழ்க்கையிலே இயேசு செய்த அற்புதங்கள் தான் என்ன என்பதை நாம் வியந்து பார்க்க முடிகின்றது. இயேசுவை அவர்கள் முழுமையாக பின்பற்றிய பொழுது மரியாவினுடைய வார்த்தைகளை நினைவிற்கு கூறுவோம், மார்த்தாவுடைய வார்த்தைகளை நினைவிற்கு கூறுவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, மரியா இயேசுக்கு அருகில் வந்து, நீர் இங்கு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று அவரை முழுமையாக நம்பிக்கை கொண்ட நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை பின்பற்றுதல் என்பது அவருக்கு சாட்சியாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் சிறந்த ஒரு கருத்தாக இருக்க முடியும். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 4 இறைவசனம் 18 தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது இயேசுவை தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். தந்தையினுடைய வலைகளை விட்டு விடுகின்றார்கள், படகுகளை விட்டு விடுகின்றார்கள், சொந்தங்களை விட்டு விடுகின்றார்கள். இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன உடனேயே சீடர்கள் அவரை பின்பற்றுகின்றார்கள். இயேசுவை முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக நாம் இயேசுவினுடைய ஆற்றலை பெறுகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றில் 3 காரியங்கள் நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. 1, இயேசு தான் செய்த எல்லாவற்றிலும் கடவுளுடைய மகிமையை தேடினார். அதை போல சீடர்களாகிய நாம் கடவுளுடைய மகிமை தேடக்கூடிய மக்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான். 2வதாக பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மகிமை விட்டுவிட்டு சாதாரண மனிதனாக உருவெடுத்தார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலடிகளார் கூறுகின்றார். அதை போல நாமும்
கடவுளுடைய அந்த மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சூழ்நிலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய துக்கங்களிலே பங்கு கொண்டார். நாமும் பிறருடைய துக்கங்களிலே பங்கு கொள்கின்ற பொழுது அவரை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, இறுதியாக இயேசுவை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாசகங்களின் மூலமாக சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுதல், உடைமைகளை பகிர்ந்து கொண்டு பின்பற்றுதல், உடனடியாக பின்பற்றுதல், இந்த மூன்று நிலைகளிலையும் நாம் பார்க்கின்ற பொழுது பின்பற்றுவதனுடைய ஆசியானது நமக்கு கிடைக்கின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, புது படைப்பினுடைய நாளிலே மானிட மகன் தனது அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவராய் 12 அரியணையில் இருப்பீர்கள் என்ற ஒரு ஆசியை நமக்கு கொடுக்கின்றார். இந்த தவசு காலத்திலே நாம் இயேசுவை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக மாறியிருக்கின்றோமா, உயர்ந்திருக்கின்றோமா? அப்போஸ்தலர் பணியிலே அதிகாரம் 3 இறைவசனம் 8 சொல்லப்படுவதை போன்று, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின் நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் என்னுடைய சாட்சிகளாக விளங்குவீர்கள் என்று வாக்குத்தத்தம் செய்கின்ற இறைவன் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்ற விரும்பினோம் என்றால் அவருக்கு சாட்சியாக விளங்குவதற்கு நம்மை அழைக்கின்றார் என்பது உறுதி. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நான் தீர்மானம் எடுக்கின்றேன், இயேசுவை முழுமையாக பின்பற்றுவேன் என்று. அனைத்தையும் படைத்த எல்லாம் உள்ள இறைவா, முதற் சீடர்களை அழைத்த பொழுது முழுமையாக பின்பற்றியதைப் போல மானியர்களாகிய நாங்களும் உம்மை முழுமையாக பின்பற்றுவதற்கு இறை அருளை தாரும். ஆமீன்.